அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகராசி நண்பர்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் என்று இவர்களுடைய சுகஸ்தானத்தில் அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய சுக்கிரனுடன் இணைந்து பலமாக இருப்பது கண்டிப்பாக இது 2 செக்மெண்டாக தொழில், பணி, பொருளாதார ரீதியில் ஒரு மேன்மையான நிலையாக ஏற்படும். அதே சமயம் குடும்ப வாழ்வில் அதிக எச்சரிக்கையாக கவனமாக வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். தொழிலுக்கான இன்றைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலை. தொழிலுக்காக கடன்கள் வாங்கி தொழிலுக்கான சில முடிவுகள் எடுப்பது, புதிய முதலீடுகள் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பது, இதெல்லாமே ரொம்ப நல்ல நிலை. பணியிலும் அற்புதமான ஏற்றம், பணிக்கான சில இடமாற்றங்கள், தொழிலுக்கான சில அலைச்சல்களாக இவங்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது இவங்களுக்கு பாதுகாப்பாக அமையும். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விரையாதிபதி சந்திரன் ஒவ்வொரு மாதமும் இவங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகமாக விரயங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பது ஒரு முக்கியமான பலனாக நம்ம தொடர்ந்து பார்ப்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அந்த விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்து இருக்கக்கூடிய குருவினுடைய உச்ச வக்ர நிலை கண்டிப்பாக இவங்க முதலீடுகள், கடன்கள், விரயங்கள் செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் ஓரளவிற்கு நீங்க எல்லா விஷயத்திலும் ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் இன்று நீங்க ரொம்ப நிதானமாக இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். இந்த குருவினுடைய தொடர்பு, ராகுவினுடைய தொடர்பு எல்லாமே உங்களுக்கு எல்லாவற்றையும் ஒரு அகலக்கால் வைக்கக்கூடிய நிலையை கொடுக்கலாம். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியும் இதில் கூட்டாளியாக இருப்பதை நம்ம மறக்க கூடாது. திருமண வாழ்விலும் ஓரளவிற்கு ஒற்றுமை இருந்தாலும் அவ்வப்பொழுது வாக்குவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விட்டுக் கொடுப்பது ஒரு பாதுகாப்பு. புதிய அறிமுகங்களில் ரொம்ப நிதானமாக இருப்பது சிம்மத்திற்கு பெரிய பாதுகாப்பு. அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு இவங்களுடைய 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் 11ஆம் அதிபதி. 2-11 காம்பினேஷன் எப்பவுமே பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்திற்கு சிறப்பான நிலை. தொடர்ந்து பாக்கியஸ்தானத்தையும் அதிக கிரகங்கள் பார்ப்பதனால் ஒரு ஏர்முகமாக பணி, வளர்ச்சி, தொழில், லாபம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருப்பது நல்ல நிலை. ஆனாலும் இன்றும் இவர்களுக்கு கூட ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது ஒரு நல்ல நிலை. தைரியம் இருக்கலாம், ஆனால் அது ஓவர் கான்பிடன்ஸாக மாறாமல் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். தொழில், பணி, வளர்ச்சி, லாபம் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் இடையே இருவருமே சரியான முறையில் குடும்ப விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவது, இருவரும் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது, புதிய முடிவுகளில் சற்று பொறுமையாக இருவரும் சேர்ந்து முடிவெடுப்பது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும்.